சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. பெட்டி பெட்டியாக பணம், செந்தில் பாலாஜி வீட்டில் பறக்கும் படை. அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 5 நாட்கள் மட்டுமே உள்ளன. இந்நிலையில் தொடர்ந்து செந்தில் பாலாஜி மற்றும் அவருக்கு நெருங்கிய உறவினராக இருக்கக்கூடிய கதிர் ஆனந்த் அவரது வீட்டில் தொடர்ந்து பறக்கும் படையினரும் தேர்தல் அதிகாரிகளும் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதாவது இந்த தேர்தலில் பணத்தை பட்டுவாடா செய்ய செந்தில் பாலாஜி இறக்கியுள்ளாராம். அதில் மூட்டை மூட்டையாக கட்டுக்கட்டாக பணம் இருப்பதால் அதை எப்படியாவது மீட்டெடுக்க வேண்டும், செந்தில் பாலாஜியை வெற்றியடைய செய்யக்கூடாது, அவரிடம் இருக்கும் பணத்தை கைப்பற்ற வேண்டும் என தொடர்ந்து சாந்தி மெஸ் போன்ற செந்தில் பாலாஜியின் உறவினரின் கடைகள் மற்றும் வீடுகளில் சோதனை அதிரடியாக நடத்தப்பட்டு வருவதாகவும், அதில் பல முக்கியமான ஆவணங்களும் பல்வேறு மூட்டைகளையும் கைப்பற்றியதாக தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கு. அதாவது செந்தில் பாலாஜி ஏன் கரூரை விட்டு கோவையில் போட்டியிட வேண்டும்? ஸ்டாலின் எதற்காக அவரை தொகுதியை மாற்ற வேண்டும்? இதற்கெல்லாம் காரணம் என்னவென்றால், கரூரில் செந்தில் பாலாஜியால் ஏற்பட்ட அசம்பாவிதம். அதாவது விஜய் பிரச்சார கூட்டத்தின் போது 41 பேர் உயிரிழந்தது. விஜய் குற்றவாளி என அவர் விசாரிக்கப்பட்டார். ஆனால் கடைசியில் விஜய் அந்த கேஸிலிருந்து விடுவிக்கப்பட்டு செந்தில் பாலாஜி தான் குற்றவாளி என அவரது பெயர் அதில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. மேலும் செந்தில் பாலாஜி அந்த வழக்கிலிருந்து இன்னும் விடுவிக்கப்படவில்லை. இப்படி இருக்க கரூர் மக்கள் செந்தில் பாலாஜியின் மீது எதிர்ப்பு அலையை வீசுவார்கள். கண்டிப்பாக இம்முறை வெற்றியடைய முடியாது என்கின்ற காரணத்தால் தான் செந்தில் பாலாஜியை தொகுதி மாறி கோவையில் தெற்கில் போட்டியிட வைக்கிறார்கள். அதனால் கோவையில் வெற்றி பெற வேண்டுமென்றால் கிட்டத்தட்ட ஒரு ஓட்டுக்கு 10,000 ரூபாய் வரை செலவு செய்தால் மட்டுமே வெற்றியடைய முடியும். இதனால் எப்படியோ அவர் செலவு செய்யும் பணத்தை மூட்டை மூட்டையாக தனது நண்பர் வீட்டில் பதுக்கி வைத்திருந்த ரகசிய தகவல் பறக்கும் படையினருக்கு தெரிந்ததால் தற்போது அவரது வீடு, இல்லம் மற்றும் கடைகளில் சோதனை நடத்தப்பட்டு வருவதாக செய்திகள் வெளிவந்த வண்ணம் உள்ளன. கண்டிப்பாக பல ஆதாரங்களும் பல மூட்டை மூட்டையாக கட்டுக்கட்டாக பணங்களும் வெளிவந்தால் செந்தில் பாலாஜி முறை போட்டியிட முடியாது என்கின்ற தகவலும் தற்போது தீயாக பரவி வருகிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்க.